ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டிசைனர் கீர்த்திகா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் டிசைன் போட்டிருந்தேன். அதோட ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம், அதில் வந்து பஃப் ஸ்லீவ் கொஞ்சம் வச்சுருப்பேன். அதே மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணலாம், அப்புறம் இந்த எண்டெலாம் எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இப்போ இதுதான் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கிற ஸ்லீவு. அந்த ஸ்லீவில் வந்து நம்ம வந்து சென்டரில் மட்டும் ஒரு கர்வ் கொடுத்துருக்கோம். அந்த கர்வில் வந்து நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைனிங்கில் வந்து ஆல்ரெடி ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஸ்லீவ் கட் பண்ணி அதுலேயே அந்த வளைவு வந்து நம்ம போட்டிருப்போம். அந்த வளைவோட சென்டர் பாயிண்ட்டும் இந்த ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம்ல ஸ்லீவில், அதோட சென்டர் பாயிண்ட்டும் சேமாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு பின் பண்ணிக்கிட்டு நம்ம லைனிங்கில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல அதே அளவுக்கும் கீழே போட்டிருக்க ஆரி ஒர்க் இருக்குல்ல அதோட எண்டையும் நம்ம வந்து சேர்த்து பின் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறப்போ விலகாமல் இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து ஃபுல்லாக பின் பண்ணி செக்யூர் பண்ணிடுறோம். பின் பண்ணி வச்சதை வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த லைன் போட்டிருக்கோம்ல, மார்க் பண்ணியிருக்கோம், அதே அந்த லைனுக்கு மேலேயே நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் ஃபுட் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். எதுக்கு சிங்கிள் ஃபுட் போடுறோன்னா, அந்த ஓரம் இருக்குல்ல நெக்கோட எண்டு பாயிண்ட்டும் ஸ்லீவோட எண்டுமே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம சிங்கிள் ஃபுட் போட்டால் போதும். மீதி அதுக்கப்புறம் வந்து நம்ம டபுள் சைட் ஃபுட்டு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம லைனிங்கில் மார்க் பண்ணியிருக்கிற லைனில் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதை வந்து ப்ளவுஸை வந்து திருப்பி போட்டு ராங் சைடில் நம்ம அந்த ராங் சைடில் என்னென்னா, நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருப்போம்ல, அதோட த்ரெட் எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம இதை இப்படி திருப்பி வச்சு தைக்கிறப்ப நமக்கு அந்த த்ரெட் லைன் வந்து எங்கே வந்திருக்குன்னு நமக்கு கரெக்டாக தெரியும். அப்போ நமக்கு வந்து இந்த லைட்டாக கூட விலகாமல் நம்ம அந்த ஸ்டிச்சஸ்க்கு பக்கத்துலேயே நம்ம போட்டுட்டு வரப்போ வந்து நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். எப்படின்னா அந்த கிளாத்தே வெளியே தெரியாமல் நம்ம சரி ஒர்க் போட்டிருக்கோம். அந்த சரி ஒர்க் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் வெளியே. அந்தளவுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு நீட்டாக வந்துடும். நம்ம இந்த ஸ்லீவுக்கு வந்து வளைவு கொடுத்துருக்குறோங்கிறனால அந்த ஒவ்வொரு வளைவுலையும் இந்த சென்டர் பாயிண்ட்லேயே நம்ம நாச்சஸ் கொடுக்குறோம். நாச்சஸ் கொடுத்து நம்ம வந்து திருப்புறப்போ வந்து நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால தான் அந்த நாச்சஸ் கொடுக்குறது. இல்லைனா வந்து ஃபோல்டான மாதிரி கிடைக்கும். இந்த லைனிங்கில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து என்னென்னா ஹைட் இருக்குல்ல, அந்த வி ஷேப் வந்திருக்குல்ல, அதோட ஹைட் வந்து 3.5 இன்ச்சும், இந்த அகலம் இருக்குல்ல சென்டர் பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு போத்த சைடு வந்து எப்படின்னா 2.25 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து கேப் விட்டுருக்கோம். விட்டு மார்க் பண்ணி இந்த வி ஷேப் வந்து கொடுத்துருக்கோம். நமக்கு 2 சைடுமே சீல் ஆகிருங்கிறனால வந்து இப்படி 2யுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். இப்போ கீழே ஸ்டிச் பண்ணாலும் அதே மாதிரி இதையும் வந்து நம்ம பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு வந்து நம்ம இதையுமே ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்ப போகிறோம். அப்போ 2 சைடுமே நமக்கு வந்து சீல் ஆகிரும். அந்த வி ஷேப்பையுமே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை டேர்ன் பண்ணுறதுக்காக அதிலே நாச்சஸ் கொடுக்குறோம். நாச்சஸ் கொடுத்துட்டு அதை வந்து டேர்ன் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ டேர்ன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஓரத்தில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். லைனிங்கில் ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்தோமா, அதுக்கப்புறம் வந்து மெயின் கிளாத்தில் வந்து நம்ம வந்து மேலே அந்த ஜரி போட்டிருக்கோம்ல, அதில் வந்து ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நமக்கு விலகாது. இப்போ நம்ம 4 லைன் வந்து நம்ம ஜரி போட்டிருக்கனால நமக்கு சிங்கிள் ஃபுட் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கையால் தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து 4 லைன் வந்து ஜரி ஒர்க்கு போடுறோம். அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த கிளாத்துமே வெளியே தெரியாது. ப்ளூ கலர் இப்போ நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலர், ஆனால் வெளியே வந்து ப்ளூ கலர் தெரியாது. இந்த ஜரி ஒர்க் மட்டும் தான் தெரியும். அப்போ நீட் ஃபினிஷிங்கில் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து அந்த பஃப் ஸ்லீவுக்கான கிளாத் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக வந்து அது வந்து என்னால் சிங்கிள் ஃபுட்டில் ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் வந்து டபுள் ஃபுட்டுக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன்.
அந்த பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுக்கு வந்து நான் சாரீல தான் கிளாத் கட் பண்ண போகிறேன். சாரியோட உள் பக்கத்தில் வந்து நமக்கு வந்து கிளாத்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் கிளைண்ட்டை கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து சாரி நான் கட் பண்ணால் பத்துமா எப்படின்னு கேட்டுக்கோங்க. அவங்க ஓகே நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் தாராளமாக. நான் இப்போ சாரியில் தான் கட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த சாரி வந்து நேரா கட் பண்றதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அதுதான் இப்ப நான் பண்ணிட்டுருக்கேன். எப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு லைட்டா கட் பண்ணிட்டு, அதிலேருந்து ஒரு நூல் எடுத்து இப்படி இழுக்கணும். இழுத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு வந்து லைனா ஒரு கோடு வந்துரும். அந்த கோட அப்படி நம்ம கரெக்ட்டா அப்படி வெட்டிட்டே வந்தோம்னா, நமக்கு வந்து சாரி வந்து ஈக்குவலா கிடைக்கும். அந்த ஓரம் ஸ்டிச் பண்றப்ப வந்து நமக்கு வந்து சுருங்கி சுருங்கி வராது. நீட்டா ஸ்டிச் பண்ணிரலாம். அதுக்காக தான் இந்த மாரி நம்ம கட் பண்றது. இந்த மாரி நீங்களும் ட்ரை பண்ணி ஓரம் ஸ்டிச் பண்றது வந்து உங்களுக்கு ஈக்குவலா வந்துச்சா என்னன்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்றது தான் பிடிக்கும். அப்பதான் நீட்டா ஃபினிஷிங் வரும் அப்படிங்கிறனால. இப்போ வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணியிருக்கனால அதில அயர்ன் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம நம்ம நரம்பு வேற யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில வந்து இப்போ ஹீட்லாம் பட்டுச்சுன்னா நரம்பு வந்து அத்துரும். அது வந்து பிளாஸ்டிக் மாரி தானே. அதனால வந்து அதுக்கு வந்து ஹீட் வந்து ஆகாது. ஸோ தட் நீங்க வந்து எங்க வந்து அந்த நரம்பு இல்லாத பக்கம் பார்த்து நீங்க நேக்கா வந்து அயர்ன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. இந்த மேலே டாப்ல ஒரு டிசைன் வைக்கிறோம்ல ஸ்லீவ்ல, அதுக்கு வந்து ப்ளீட் பண்ண போறோம் நம்ம. அந்த ப்ளீட்டுக்கு வந்து 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். எதனாலனா, இப்போ வந்து நம்ம நார்மலா கையில பண்றப்போ ஈக்குவலா வருமாங்கிறது டவுட் தான். ஸோ நீங்க வந்து இந்த மாரி மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈக்குவலா ப்ளீட்ஸ் எல்லாமே ஈக்குவலா வரும். அப்புறம் வந்து என்ன பண்ண போறோம்னா, ப்ளீட் பண்றப்போ லைனா ப்ளீட் பண்ணுவோம். இதுக்கு வந்து அந்த மாரி இல்ல. கீழ கீழ நம்ம இப்ப வந்து வி ஷேப் குடுத்துருக்கோம்ல, அந்த வி ஷேப் வர இடத்துல வந்து நமக்கு வந்து குறுகலா தான் ப்ளீட் வேணும். அதனால ஒரு ப்ளீட்டுக்கு மேல இன்னொரு ப்ளீட். அப்படியே மேல மேல வைக்கணும். ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட் பண்றோம். அப்புறம் அந்த லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட் பண்ணணும். அந்த மாரி 2 சைடுமே நம்ம ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். இந்த பாருங்க. இந்த வீடியோல நான் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல இருந்து அந்த சைடு எடுத்தேன்னா, இப்ப அந்த சைட்ல இருந்து இந்த சைட்ல சென்டர் லைன் அப்படியே தான் இருக்கும். அந்த சைட்ல இருந்து இங்க ப்ளீட்டும், இந்த சைட்ல இருந்து அங்க ப்ளீட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா வந்து நமக்கு அந்த டிசைன் கிடைச்சிரும். கிடைச்சிரும்னா ஹாஃப் தான் கிடைக்கும். நம்ம மேலேயும் நம்ம அந்த மாரி ப்ளீட் பண்ணணும். ப்ளீட் பண்ணோம்னா தான் நமக்கு இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். அப்புறம் நீங்க மேலேயுமே அந்த கீழ உள்ள லைன் கணக்குப்படி நீங்க ப்ளீட் எடுத்து ஒவ்வொரு ப்ளீட்டா வந்து நீங்க பின் வச்சு நீங்க செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ளீட் வந்து நகராம இருக்கும். அப்ப நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இத ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த வி ஷேப் வந்து நார்மலா உங்களுக்கு ட்ரா பண்ண வரல அப்படின்னா, இந்த மாரி ஒரு பேப்பர்ல வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஹைட் அந்த அதில கூட எழுதியிருக்கேன் பாருங்க. 3.5 3 1/2 இன்ச் வந்து ஹைட்டும், ஒரு சைட்ல வந்து 2 1/4ம், இன்னொரு சைடு வந்து 2 1/4. அப்ப அது வந்து டோட்டலா எத்தன வரும்? 4 1/2 வரும். ஹைட் வந்து 3.5 அகலம் வந்து 4 1/2 பேப்பர் வச்சு கட் பண்ணியிருக்கோம். எதனாலனா, இப்ப இந்த ப்ளீட் ப்ளீட் எடுத்து வச்சிருக்கோம்ல, இந்த ப்ளீட் மேல நம்ம அத வச்சு மார்க் பண்ணி அது மேல தான் இந்த ஆரி ஒர்க் பண்ணியிருக்கிற ஸ்லீவ வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். அதனால. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ப்ளவுஸோட கலருக்கும், சாரி கலருமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாரி இருந்ததுனால வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல.
அந்த டிசைன் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. அந்த அளவுக்கு ரிச் லுக்கு குடுத்த மாரி எனக்கு தெரியல. அதனால வந்து நான் கிளையண்ட்டுட்டயே கேட்டேன். எப்படின்னா பார்டர் இந்த ஸ்லீவோட பார்டர் வந்து நம்ம வந்து ஸ்லீவ் டிசைனுக்கு யூஸ் பண்ணவே இல்ல. நெக்குக்குமே நம்ம யூஸ் பண்ணல. ஸோ அந்த ஸ்லீவ் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில வந்து நான் அதையுமே ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். 2மே வச்சு காட்டி கஸ்டமர்ட்ட எது ஓகே உங்களுக்கு இது ஓகேவா? அது ஓகேவான்னு நான் கேட்டு, அவங்க கஸ்டமர் எது ஓகே சொன்னாங்களோ அதுதான் நான் வந்து இதில வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த சாரீ கிளாத் கட் பண்ணி ப்ளீட் பண்ணோம்ல, அதே ப்ராசஸ் தான் இதுக்கும். அது வந்து சாரீ கிளாத்துங்கிறனால நமக்கு ஈஸியா பணிஞ்சிரும். ஃபுல்லா சரி ஒர்க் வந்திருக்கனால இது வந்து கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். நீங்க வந்து அத ப்ளீட்லாம் பண்ணிட்டு நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிருங்க. ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது நீட்டா அப்படியே இருக்கும். நல்லா அந்த மாரி ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணிருங்க. எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பட்டு பார்டர் வந்து இதுக்கு சூட் ஆகுதா? இல்ல நான் வந்து சாரி கிளாத் கட் பண்ணி வச்சோம்ல, அது சூட் ஆகுதான்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம வந்து பேப்பர்ல கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அத அந்த ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது மேல வச்சு மார்க் பண்ணிட்டு, அந்த ஆரி ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம்ல ஸ்லீவ், அத இது மேல வச்சு பின் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிச் பண்ணி போட்டுற வேண்டியது தான். ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இதோட வேலை முடிஞ்சு அவ்வளோதான். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கு லுக்குன்னு நான் காட்டுறேன். ஃபுல்லா ஸ்டிச் பண்ணவும் இதான் இதோட ஃபைனல் லுக். ஃபுல்லா நம்ம வந்து ப்ளவுஸே மொத்தமாவே முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இல்லன்னா இதுக்கு சூட் ஆகுதா? சூட் ஆகலையா? எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சிம்பிள் ஆரி ஒர்க் வந்து எப்படி பண்றதுன்னு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து ஆரி ஒர்க் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆரி ஒர்க் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன இன்னொரு வீடியோவில் ஒரு புது டிசைனோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.